இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்ல தற்பொழுது சினிமா நடிகைகளை காட்டிலும் சின்ன திரை நடிகைகளுக்கு அதிக வரவேற்பு இருக்கு. அதுலயும் குறிப்பா 90s கிட்ஸ்கள் மத்தியில வில்லியா கலக்கின பழைய நடிகைகள் தற்பொழுது சீரியல்ல நடிக்கல அப்படின்னாலும் அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வருவாங்க. அந்த வகையில நடிகை பிருந்தா தாஸுக்கு ரசிகர்கள் மத்தியில எப்பவுமே தனி இடம் இருக்கு. சன் டிவில கடந்த 2003 ஆண்டுல இருந்து 2007 ஆண்டு வரைக்கும் ஒளிபரப்பான ஆனந்தம் சீரியல்ல முக்கிய வில்லி கேரக்டர்ல நடிச்சு அசத்தினவங்க தான் பிருந்தா தாஸ். 1000க்கும் மேற்பட்ட எபிசோடுகளை கடந்த ஆனந்தம் சீரியல்ல சுகன்யா ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. சத்யஜோதி பிலிம்ஸ் இந்த சீரியல்ல தயாரிச்சிருந்தாங்க. குடும்பத்துல நடக்கிற சிக்கல்கள், குடும்ப உறவுகள், பாச பிணைப்புகள், அன்றாட வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளை அடிப்படையா வச்சு திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த சீரியல்ல டெல்லி குமார், கமலேஷ், பிருந்தா தாஸ், வச்சலா ராஜகோபால், சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. 90s கிட்ஸ்களோட ஃபேவரட் சீரியலான இந்த ஆனந்தம் சீரியல்ல அபிராமி அப்படின்ற வில்லி கதாபாத்திரத்துல பிருந்தா தாஸ் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல்ல அவங்களோட நடிப்பு பலராலையுமே பாராட்டப்பட்டிருந்தது. சின்ன திரை மட்டும் இல்லாம ஒரு சில படங்கள்லயும் நடிச்சிருந்த பிருந்தா தாஸ் ஆனந்தம் சீரியல் மட்டும் இல்லாம கல்யாணம், ரேகா IPS உள்ளிட்ட சீரியல்கள்லயும் நடிச்சிருந்தாங்க. அதே போல ஹாய்டா அப்படின்ற படம் மூலமா இயக்குனரா அறிமுகமான பிருந்தா தாஸ் தமிழ் சினிமாவில் பெண் இயக்குனர்கள் வரிசையில இணைஞ்சிருந்தாங்க. ஒரு பரதநாட்டிய கலைஞரான இவங்க தன்னோட சகோதரி கூட சேர்ந்து பி ஃபோர்ஸ் அமைப்பை தொடங்கி புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. தற்பொழுது பிருந்தா தாஸ் கார்ப்பரேட் நிறுவனத்துல பணியாற்றிட்டு வரதா தகவல்கள் வெளியாகி வர நிலையில அவ்வப்பொழுது சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்களை பதிவிட்டுட்டு வராங்க. இவங்களோட மகன் கிஷன் தாஸ் வளர்ந்து வர இளம் நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்காரு. முதல் நீ முடிவும் நீ உள்ளிட்ட ஒரு சில படங்கள்ல நடிச்ச இவரு யூடியூபராகவும் சமூக வலைதளங்கள்ல இன்ஃப்ளூயன்சராகவும் இருந்துட்டு வராரு. 2019 ஆண்டு அஜித் குமார் நடிப்புல வெளியான நேர்கொண்ட பார்வை படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்தை நடிச்சு தமிழ் சினிமால அறிமுகமான கிஷான் தாஸ் அடுத்து சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்துல RJ பாலாஜி நண்பரா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தருணம் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்த அவரு கடந்த ஆண்டு வெளியான ஆறாமலை படம் மூலமா திரைக்கதை எழுத்தாளராகவும் அறிமுகமானாரு. தற்பொழுது ஈரப்பதம், காற்று மழை அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு வராரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.